மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் உங்களுடைய வீட்டு பாடங்கள், படிக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் சரியாக முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி மாணவர்களே, இன்றைய வகுப்பில் கடந்த வகுப்புடைய தொடர்ச்சியை தான் நம்ம எழுத போகிறோம். ஏற்கனவே கடந்த வகுப்பில் இனியவே 40 என்ற பாடலுடைய பொருளறிக எதிர்ச்சொல் எழுதியிருக்கிறோம். இப்போது தொடர்ச்சியாக பிரித்து எழுதலாம். சரியா? பழைய பக்கத்தில் இடங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் எழுதலாம். இல்லை அப்படின்னா புது பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல வாசிக்கலாம் குட்டீஸ். பிரித்து எழுதுக. 1 சேர்ந்து இருப்பது. சேர்ந்து கூட்டல் இருப்பது. அந்த ஒரே வார்த்தையை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதும்போது அதனுடைய விளக்கங்கள் எதுவுமே மாறக்கூடாது. அடுத்து இனிமையானது. இனிமை கூட்டல் ஆனது. இனிமையானது, இனிமை கூட்டல் ஆனது. இந்த யா ஆவா மாறிடுச்சு, அப்படித்தானே? ஈ கூட்டல் ஆ யா, இங்கே ஆவா மாறிடுச்சு. 3வது சிறியதாயினும். சிறியதாயினும், சிறியது கூட்டல் ஆயினும். சிறியது கூட்டல் ஆயினும். இப்போ எழுத ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு எழுத்துக்களாக சொல்லி எழுதணும். உங்கள் எழுத்துக்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கணும். பார்த்த உடனே குட் போடணும். சரியா? அந்த அளவுக்கு அழகாக எழுதணும். பி ரி இத்து, பிரித்து. எழுதுக, எழுதுக, பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. 1 சேர்ந்திருப்பது. சேர்ந்திருப்பது. சேர்ந்து, சேர்ந்து கூட்டல் இருப்பது. இருப்பது. சேர்ந்து கூட்டல் இருப்பது. சேர்ந்திருப்பது. சேர்ந்து கூட்டல் இருப்பது. சேர்ந்திருப்பது. சேர்ந்திருப்பது. சேர்ந்து கூட்டல் இருப்பது. 2 இனிமையானது. இனிமை கூட்டல் ஆனது. இனிமையானது, இனிமை கூட்டல் ஆனது. இனிமையானது. இனிமையானது. இனிமை கூட்டல் ஆனது. இனிமை கூட்டல் ஆனது. இனிமையானது. இனிமையானது, இனிமை கூட்டல் ஆனது. சேர்ந்திருப்பது. சேர்ந்து கூட்டல் இருப்பது. 3 சிறியதாயினும். சிறியது கூட்டல் ஆயினும். சிறியதாயினும், சிறியது கூட்டல் ஆயினும். சிறியதாயினும். சிறியதாயினும். சிறியது, சிறியது கூட்டல் ஆயினும். ஆயினும். சிறியது கூட்டல் ஆயினும். சிறியதாயினும், சிறியது கூட்டல் ஆயினும்.
எழுதிட்டீங்களா குட்டீஸ்? நம்ம இன்னொரு முறை கூட நம்ம இதை வாசிக்கலாம். பிரித்து எழுதுக. இப்போது நீங்கள் எல்லோரும் சத்தமாக வாசிக்கணும். உங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க, எல்லோரும் விரல் வச்சு வாசிக்கணும். சரியா? 1 சேர்ந்து இருப்பது, சேர்ந்து கூட்டல் இருப்பது. இப்பது சேர்ந்து இருப்பது. இந்து சேர்ந்து கூட்டல் இப்பது இருப்பது. 2 இனிமையானது, இனிமை கூட்டல் ஆனது. இனிமையானது, இனிமை கூட்டல் ஆனது. இனிமையானது, இனிமையானது. இனிமை, இனிமை கூட்டல் ஆனது, இனிமையானது. 3 சிறியதாயினும், சிறியதாயினும், சிறியதாயினும். சிறியது கூட்டல் ஆயினும். சிறியது, சிறியது கூட்டல் ஆயினும், ஆயினும். சிறியது ஆயினும். அடுத்து வினாக்களுக்கு விடையளி. குட்டீஸ் முதல்ல வாசித்தரலாம், அப்புறமா எழுதலாம். சரியா? 1 இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். பெறாது என்றால் பெறாமல் இருப்பது, பிறர்கிட்ட கேட்டு பெறாமல் இருப்பது, கேட்டு வாங்காமல் இருப்பது, அதுதான் பொருள். சரியா? அடுத்து இனிமையானது எது? 2 இனிமையானது எது? எது இனிமையானதுன்னு படித்தோம்? கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. எழுதலாமா குட்டீஸ்? 1 தலைப்பு எழுதிக்கோங்க. வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி, விடையளி. வினாக்களுக்கு விடையளி. 1 இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இரவாது, இரவாது. என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? யாது. இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? விடை இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். இதில் ஒரு இப்பு சேர்த்துக்கோங்க. இரவாது, இரவாது. என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது, பெறாது
ஏயின்பது என்பது போருயில் பொருள். பொருள் என்றால் அர்த்தம், சரியா? மீனிங். நீங்கள் பொருள் நினச்ச உடனே வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் பொருட்களை நினச்சிடக்கூடாது, சரியா? பொருள் என்றால் அர்த்தம், அதனுடைய விளக்கம். இரவாது என்பதனுடைய விளக்கம் என்ன? பிறரிடம் கேட்டு பெறாமல் இருப்பது, சரியா? எழுதுங்க பார்க்கலாம். இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். எழுதுங்க, தெளிவாக எழுதுங்க, சரியா? சும்மா கடமைக்கு எழுதக்கூடாது. ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக யாரும் கஷ்டப்பட்டு வந்து உட்காந்து எழுதக்கூடாது. இஷ்டப்பட்டு வரணும், சரியா? கஷ்டப்பட்டு வராதிங்க, எல்லாருமே இஷ்டப்பட்டு வாங்க, சரியா? நிறைய பேர் இப்போ கடமைக்காக எழுதிட்டுருப்பீங்க, வேண்டா வெறுப்புக்கு எழுதணுமேன்னு எழுதிட்டுருப்பீங்க. அப்படிலாம் எழுதாதீங்க, அழகாக எழுதுங்க, சரியா? எழுதிட்டிங்களாம்மா? இன்னொரு முறை நம்ம வாசித்துடலாமா? இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? நீங்களும் சேர்ந்து வாசிங்க. இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். அடுத்த கேள்வி 2. இனிமையானது எது? எது இனிமையானது? இல்லை, இனிமையானது எது? கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. சொல்லி சொல்லி எழுதலாம். இ நீ மை யானது இனிமையானது. ஏது எது இனிமையானது எது? கற்றவர்கள் கற்றவர்கள். இன் முன். இன் தான். கற்ற கல்வியை ஒரு இக்கு போட்டுக்கோங்க, எய்க்கு எடுத்து. கூறுவது கூறுவது. இனிமையானது இனிமையானது. கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. இனிமையானது எது? கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. இனிமையானது எது? கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை
கூறுவது இனிமையானது. எழுதிட்டீங்களா குட்டீஸ்? நம்ம இன்னொரு முறை இந்த 2 கேள்வி பதில்களும் வாசித்தரலாம். வினாக்களுக்கு விடையளி. 1. இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இரவாது என்றால் பிறரிடம் கேட்டு பெறாது என்பது பொருள். 2. இனிமையானது எது? இனிமையானது எது? கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. குட்டீஸ், ஏற்கனவே இந்த பாடப்பகுதியில் பொருளறிக, எதிர்ச்சொல்லாம் எழுதியிருக்கிறோம். அதையும் நம்ம ஒரு முறை வாசித்துடலாம் குட்டீஸ். சரியா? இன்றைய கிளாஸ் ஒர்க்குக்கு முந்தைய கிளாஸ் ஒர்க் இதுதான். இதை வாசித்துடலாம். பாடம் 7. சத்தமாக என் கூட சேர்ந்து வாசிங்க. சான்றோர் மொழி. இனியவை 40. பொருள் அறிக. 1. உரைத்தல் சொல்லுதல். உரைத்தல் சொல்லுதல். 2. மிக்கார் அறிவில் மேம்பட்டவர். மிக்கார் அறிவில் மேம்பட்டவர். 3. எல் துணை எல்லளவு. எல் துணை எல்லளவு. 4. சேர்தல் இணைதல். சேர்தல் இணைதல். 5. எத்துணையும் எல்லாவற்றிலும். எத்துணையும் எல்லாவற்றிலும். 6. ஈதல் கொடுத்தல். ஈதல் கொடுத்தல். அடுத்து எதிர்ச்சொல். 1. கற்றார் கல்லார். கற்றார் கல்லார். முன் பின். முன் பின். 3. அறிவுடையார் அறிவிலார். அறிவுடையார் அறிவிலார். 4. கொடு வாங்கு. கொடு வாங்கு. 5. இனிமை கசப்பு. இனிமை கசப்பு. 6. சிறியது பெரியது. சிறியது பெரியது. அடுத்து பிரித்து எழுதுக. சேர்ந்திருப்பது. சேர்ந்து கூட்டல் இருப்பது. இனிமையானது. இனிமை கூட்டல் ஆனது. சிறியதாயினும். சிறியது கூட்டல் ஆயினும். சரி குட்டீஸ், இன்றைக்கி எழுதுனது போதும்னு நினைக்கிறேன். அப்படியே ஹோம்ஒர்க் சைடுக்கு வாங்க. எழுதலாமா? வீட்டு பாடம் சேர்த்து எழுதுக. நம்ம கிளாஸ் ஒர்க்கில் கிளாஸ் ஒர்க் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரித்து எழுதுக பார்த்தோம். அதே தான் இங்கே மாற்றி கொடுத்துருக்குறேன். பிரிஞ்சு இருக்கிற இந்த எழுத்துக்களை நீங்கள் சேர்த்து எழுதணும். சரியா? இனிமை கூட்டல் ஆனது என்ன வரும்? இனிமையானது வரும். சரியா? இங்கே சேர்த்து இந்த கூட்டல் அடையாளத்தை மட்டும் தூர எடுத்துட்டு இனிமை
ஆனது அப்படி யாரும் எழுதி வைக்கக்கூடாது. சரியா? இந்த ஆ வந்து பதிலில் யாவா மாறும். இனிமை யானது அப்படி மாறும். சேர்த்து எழுதணும். 2 சேர்ந்து கூட்டல் இருப்பது சேர்ந்து இருப்பது. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வகுப்பில் நம்ம கிளாஸில் எழுதின நோட்டை எடுத்து பார்க்கலாம். சரியா? 3 சிறியது கூட்டல் ஆயினும் சிறியதாயினும். சிறியது கூட்டல் ஆயினும் சிறியதாயினும். எழுதுங்க கொஞ்சம் வேகமாக. சொல்லி சொல்லி எழுதுங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கில் நான் கொடுக்கல, ஆனால் இதனுடைய பதிலை நீங்கள் புக்கை பார்த்து எழுதிக்கணும். உங்களுடைய புத்தகத்தில் அந்த பாடல் வரிகள் இருக்குது பார்த்தீங்களா? இனிவை 40 பாடலுக்கு கீழே பாடலின் பொருள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 4 வரிகளை நீங்கள் படிச்சிங்கன்னா இதனுடைய பதில் உங்களுக்கு கிடைக்கும். டேஸ் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. டேஸ் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. சொல்லி சொல்லி எழுதணும். யார் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமது? சொல்லுங்க பார்ப்போம். அவர்களுடைய முன்னாடி, கற்றவர்கள் முன். சரியா? பிழை இல்லாமல் எழுதணும். ஹோம்ஒர்க் தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக எழுதக்கூடாது, கவனமாக எழுதணும். இரண்டு, பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு டேஸ் எல்லாவற்றையும் விட இனியது. பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு டேஸ் எல்லாவற்றையும் விட இனியது. பிறர்கிட்ட வாங்காமல் பிறருக்கு கொடுக்கறது தான் இனிமை, அப்படி தானே? அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க நிறைய ஏதாச்சும் பேசுவாங்க. யார்கிட்டையாச்சும் போய் உதவின்னு கேட்கும்போது உதவியோ இல்லை அவங்கக்கிட்ட வேறு ஏதோ கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் யார்கிட்டையும் கேட்காம அவங்களுக்கு கொடுக்கறது தான் எல்லாவற்றையும் விட இனியது. ப்ளீஸ் எழுதுங்க. சொல்லி சொல்லி எழுதுங்க, கவனமாக எழுதுங்க. எழுதிட்டிங்களா குட்டீஸ்? இதற்கான பதிலை நீங்களே கண்டுபிடிங்க. வேறு யாருடைய உதவியும் நீங்கள் தேடக்கூடாது. சரியா? நீங்கள் கண்டுபிடிச்சி தந்தால் தான் நான் எழுதுவேன் அப்படி சொல்லிவிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்களே கண்டுபிடிச்சி வாசித்து எழுதணும். சரியா? டெய்லி புத்தகம் வாசிக்கணும். வாசிக்காமல் இருக்கிறது எழுத்துக்களெல்லாம் மறந்து போயிடும். சரியா? நீங்கள் என்ன கிளாஸ் பார்க்குறீங்களோ
அப்போது அன்னைக்கு டீச் பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக புத்தகத்தில் வாசிக்கணும். சரியா குட்டீஸ்? சரி, இனி அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.